இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க. 3ஆவது நாள் ரொம்ப சோர்வு அடைஞ்ச மாதிரி இருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா 2 நாள் நல்லா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 3ஆவது நாள் காரணம் என்னன்னா அவங்க ஏதாவது அங்கீகாரம் எதிர்பார்க்கறது, தன்னை யாராவது பாராட்டுறது, தனக்கு இந்த வேலையை திருப்பி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்து அவங்க மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, யாரும் எங்கேயும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதுக்கு பெட்டர் ஒரு வேலையை சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அது சம்பளத்துக்காண்டியோ இல்ல உங்க பிசினஸுக்காண்டியோ இல்ல உங்களுக்காண்டியோ நீங்க வேலை பார்க்குறீங்கன்னா பிடிச்சி நீங்க பண்ணீங்கன்னாலே அந்த ரிசல்ட் என்னன்னு யோசிக்க மாட்டீங்க, அந்த அங்கீகாரத்தை யோசிக்க மாட்டீங்க, யாராவது நம்மகிட்ட பாராட்டுவாங்கன்றதை யோசிக்க மாட்டீங்க. மனசு என்னன்னா எதிர்பார்க்கறது என்னன்னா நம்மளை யாராவது சூப்பரா பண்றீங்க, நல்லா இருக்கு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. எல்லாரும் எல்லா இடத்துலயும் சொல்ல மாட்டாங்க, சில பேர் சொல்லுவாங்க, மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க. அதை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டீங்க. வேலையை செய்ய முடியாதனால உங்களுக்கு எந்த விஷயத்திலையும் போய் முழுமையை பெற முடியாதனால சக்சஸ் வர முடியாது. சக்சஸ் வர முடியாதனால உங்க ஹெல்த் வீணா போகும். ஹெல்த் வீணா போச்சுன்னா வெல்த் உங்களுக்கு போயிடும். அப்போ உங்களுக்கு பெட்டர் நீங்க உங்களைய சந்தோஷமாக எது பண்ணாலும், நான் இந்த வீடியோ பண்றேன்னா ரொம்ப சந்தோஷமா பண்ணுவேன், எனக்கு யோசிக்கிறதுக்கு இந்த கணத்தை என்ஜாய் பண்ணுவேன், இதை சந்தோஷமா எடுத்து பண்ணும் போது எனக்கு முழுமையான ஒரு வீடியோ வெளியில வருது. இத மாதிரி யோசிங்க. உங்களுக்கு வேலைன்றத பண்ணணும்னா நீங்க சந்தோஷம் மனநிலையில எதா இருந்தாலும் இந்த நேரத்தை நான் முழுமையாக என் வேலைக்கு அர்ப்பணிக்கிறேன், வேற எதுக்கும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மனசு சந்தோஷம் அடையும். இந்த மனநிலைக்கு வாங்க, எப்பயுமே சோர்வு அடைய மாட்டீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்க.